அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம். இப்போ நான் பார்க்கக்கூடிய டாபிக்கு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 டயக்ராம் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு டயக்ராம் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருடைய பின் டயக்ராம், செகண்டும் தேர்டும் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருடைய சிம்பிள்ஸ். இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் டோட்டலாக பார்த்திங்கன்னா 8 பின் இருக்குது. அதாவது ரைட் சைடில் 4 பின்னு, லெஃப்ட் சைடில் 4 பின்னு. See the diagram. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள் 1 2 3 4 4 பின் இருக்குது. அதேமாதிரி ரைட் சைடில் பாருங்கள் 5 6 7 8. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. அண்ட் ஆல்சோ இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட ஐசி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 741. இதில் இந்த ஃபஸ்ட்டு பின் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. ஃபஸ்ட்டு பின்னு நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த செகண்ட் பின் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டிங் இன்புட்டு. இன்வெர்ட்டிங் இன்புட் அப்படின்னா மைனஸு. தேர்டு பின் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. நான் இன்வெர்ட்டிங் இன்புட் அப்படின்னா ப்ளஸ்ஸு. இந்த செகண்டு பின்னும் தேர்டு பின்னும் தான் வந்து இன்புட்டாக ஃபங்க்ஷன் ஆகுது. செகண்டு பின்னும் தேர்டு பின்னும் இன்புட் சிக்னல். நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர்த்து பின். ஃபோர்த் பின் அப்படிங்கிறது நெகட்டிவ் பவர் சப்ளை. நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிஃப்த்து பின். ஃபிஃப்த்து பின் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ணுறதே இல்லை. நெக்ஸ்ட் பாருங்கள் சிக்ஸ்த்து பின். சிக்ஸ்த்து பின் வந்து அவுட்புட் சிக்னல். இப்போ இன்புட் சிக்னல்னால் செகண்ட் பின்னும் தேர்டு பின்னும், அவுட்புட் சிக்னல்னால் சிக்ஸ்த்து பின்னு. செவன்த்து பின் அப்படிங்கிறது பாசிட்டிவ் பவர் சப்ளை. லாஸ்ட் 8th பின் அப்படிங்கிறது நோ கனெக்ஷன். என்சி அப்படின்னா நோ கனெக்ஷன். இந்த பின்னை நம்ம எங்கேயுமே கனெக்ட் பண்ணுறதே இல்லை. இப்போ இந்த பின் எல்லாத்தையும் ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸோடு எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம இன்புட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பின் நம்பர் என்னது? 2 3. அதில் அந்த 2 அப்படிங்கிறது என்னது? இன்வெர்ட்டிங் இன்புட்டு. இதை பாரு, இங்கே இருக்குது, இதுதான் 2. 3 அப்படிங்கிறது என்னது? நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. இதை பாருங்க, இதுதான் நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. இதோடைய பின் நம்பர் என்னது? 3. இந்த ரெண்டுமே வந்து இன்புட் சிக்னல். அப்போ அவுட்புட் சிக்னல்னால் என்னது? அதோட பின் நம்பர் என்ன? 6. பாசிட்டிவ் பவர் சப்ளை அப்படின்னா அதோட பின் நம்பர் வந்து 7. நெகட்டிவ் பவர் சப்ளை அப்படின்னா அதோட பின் நம்பர் வந்து 4. அப்போ ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் டோட்டலாக வந்து 8 பின் இருக்குது. அந்த 8 பின்னில் 5 பின் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னென்ன பின் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 3 4 6 7 இந்த 5 பின் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ ரிமைனிங் 3 பின்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. மீதி இருக்கிற 3 பின் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. எந்தெந்த பின் யூஸ் பண்ணுறதே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின் நம்பர் 1, பின் நம்பர் 5 அண்டு பின் நம்பர் 8. இந்த 3 பின்னுமே நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. ஓகே, see the first point. The dual-in line package with 8 pins. ஸோ இந்த ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் டோட்டலாக எத்தனை பின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பின்ஸ் இருக்குது. ஓகே, see the second point. In operational amplifier IC 741, 5 pins are active and 3 pins are inactive. It has 21 transistors, 11 resistors and 1 capacitor. இப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரோட ஐசி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 741. இதில் பார்த்தீங்கன்னா 5 பின்னு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 3 பின் வந்து என்ன பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணுறதே இல்லை. 5 பின் யூஸ் பண்ணுறோம், 3 பின்னு யூஸ் பண்ணுறதே இல்லை. எந்தெந்த பின்னுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் ஆல்சோ ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையரில் பார்த்தீங்கன்னா 21 டிரான்சிஸ்டர் இருக்குது, 21 டிரான்சிஸ்டர் இருக்குது, 11 ரெசிஸ்டர் இருக்குது அண்டு 1 கெப்பாசிட்டர் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள்.
It has two input terminals, plus and minus. The plus input is the non-inverting input and minus input is the inverting input. An AC signal or DC voltage fed to this terminal plus produced a 180 degree in phase signal at the output. An AC signal or DC voltage fed to this terminal minus produced a 180 degree out of phase signal at the output. அப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் ரெண்டு இன்புட் இருக்குது, அதாவது ப்ளஸ் அண்டு மைனஸு. இதில் ப்ளஸ் இன்புட் அப்படின்னா நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு, மைனஸ் இன்புட் அப்படின்னா இன்வெர்ட்டிங் இன்புட். டயக்ராம் உங்களுக்கு தெரியும், டயக்ராமில் பாருங்கள், இங்கே பாருங்கள். ப்ளஸ் அப்படின்னா என்னது? நான் இன்வெர்ட்டிங் இன்புட். மைனஸ் அப்படின்னா என்னது? இன்வெர்ட்டிங் இன்புட். இது நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நம்ம இந்த இன்புட்டில், அதாவது ப்ளஸ் இன்புட்டில் ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணோம்னா, என்னது ஏசி சிக்னல் ஆர் டிசி சிக்னல் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இன்ஃபேஸ் சிக்னல். அவுட்புட்டில் என்ன கிடைக்கும்? 180 டிகிரி இன்ஃபேஸ் சிக்னல். இன்ஃபேஸ் சிக்னல் அப்படின்னா இன்புட்டில் என்ன சிக்னல் அப்ளை பண்ணுறோமோ சேம் அதே சிக்னல் தான் அவுட்புட்லேயும் கிடைக்கும். சிக்னல் வந்து மாறாது, சிக்னல் வந்து என்ன ஆகாது? சேஞ்சஸ் ஆகாது. இன்புட்டில் நம்ம என்ன சிக்னல் அப்ளை பண்ணுறோமோ அதே சிக்னல் தான் அவுட்புட்லேயும் கிடைக்கும். அப்போது ப்ளஸ்ஸுங்கிற இன்புட்டில், ப்ளஸ்னா என்னது? நான் இன்வெர்ட்டிங் இன்புட். நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டில் நாம் அப்ளை பண்ணக்கூடிய ஏசி ஆர் டிசி சிக்னல் அப்படியே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அவுட்புட்லேயும் கிடைக்கும். அதே மைனஸ் அப்படிங்கிற இன்புட்டில், மைனஸ்னா என்னது? இன்வெர்ட்டிங் இன்புட்டு. இந்த இன்வெர்ட்டிங் இன்புட்டில் ஏசி சிக்னல் ஆர் டிசி வோல்டேஜ் அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி அவுட் ஆஃப் ஃபேஸ் சிக்னல். அதாவது நம்ம இன்புட்டில் என்ன அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சிக்னல் தான் அவுட்புட்டில் கிடைக்கும். இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய சிக்னலுக்கு ஆப்போசிட் சிக்னலாக தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அவுட்புட்டில் கிடைக்கும். உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்வெர்ட்டிங் இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய சிக்னல் ஏசி சிக்னல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஏசி சிக்னல் இப்படி இருக்குன்னு வச்சுங்க. அவுட்புட்டில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க, இப்படி ஆப்போசிட்டாக கிடைக்கும். இது வந்து இன்புட்டு. ஒன் செகண்ட், டெலீட் ஆயிடுச்சா? ஒன் செகண்ட் அகைன் ட்ரா பண்ணுறேங்க. இதை பாருங்கள், இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய சிக்னல் இதை பாருங்கள் இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க. இது வந்து இன்புட் சிக்னல், ஏசி சிக்னல் இப்படி இன்புட்டில் அப்ளை பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு அவுட்புட்டில் கிடைக்கக்கூடிய சிக்னல் இந்த மாதிரி ஆப்போசிட்டாக கிடைக்கும். ஓகே, மீனிங் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். The operational amplifier are almost or always operated with negative feedback. That is, connecting the output of an operational amplifier to its inverting input is called negative feedback. அதாவது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் ஆல்வேஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபீட்பேக்காக தான் ஃபங்க்ஷன் ஆகும். நெகட்டிவ் ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, இந்த அவுட்புட் சிக்னலை இங்கே பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். அவுட்புட் சிக்னலை இன்புட் சிக்னலோட கனெக்ட் பண்ணணும். அந்த இன்புட் சிக்னல் என்னவாக இருக்கணும்? இன்வெர்ட்டிங் இன்புட்டாக இருக்கணும். எல்லா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரும் இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன்லாம் பார்ப்போம். அப்ளிகேஷன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். எல்லா அவுட்புட்டையும் இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறது எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த இன்வெர்ட்டிங் இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. Therefore, operational amplifier always operated with negative feedback. Next point பாருங்க. The gain of an operational amplifier without feedback circuit is called a open loop gain.
எக்ஸாம்பிள் வோல்டேஜ் ஃபாலோவர் அண்டு வோல்டேஜ் கம்பேரட்டர். அப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் வித்தவுட் ஃபீட்பேக் சர்க்யூட்டாக இருந்ததுன்னா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் வித்தவுட் ஃபீட்பேக் சர்க்யூட், முதல்ல ஃபீட்பேக் சர்க்யூட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்புட் சிக்னலை இன்புட் சிக்னலோட என்ன பண்ணியிருக்கோம்னா கனெக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணோம்னா இந்த சர்க்யூட்டுக்கு பேர் ஃபீட்பேக் சர்க்யூட். அதாவது இந்த சர்க்யூட்டுக்கு பேர் என்னது? ஃபீட்பேக் சர்க்யூட். ஆனால் இந்த ஓப்பன் லூப் கெயினில், இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த ஓப்பன் லூப் கெயினில் என்ன கிடையாது? ஃபீட்பேக் சர்க்யூட்டே இல்லை. அவுட்புட்டையும் நம்ம இன்புட்டையும் கனெக்ட் பண்ணவே இல்லை. எக்ஸாம்பிள் வந்து வோல்டேஜ் ஃபாலோவர் அண்டு வோல்டேஜ் கம்பேரட்டர். வித்தவுட் ஃபீட்பேக் சர்க்யூட்டாக இருந்ததுன்னா இட் இஸ் கால்டு ஓப்பன் லூப் கெயின். டயக்ராம் கிளியராக பார்த்துங்க. அவுட்புட்டையும் இன்புட்டையும் நம்ம என்ன பண்ணவே இல்லை? கனெக்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். The gain of an operational amplifier with feedback circuit is called closed loop gain. அப்போ இதில் வந்து வித் ஃபீட்பேக் சர்க்யூட் இருக்குது. இந்த ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் என்ன இருக்குது? ஒரு ஃபீட்பேக் சர்க்யூட் இருக்குது. பாருங்கள், அவுட்புட் சிக்னலை இன்புட் சிக்னலோட என்ன பண்ணியிருக்கோம்? கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இன்புட் சிக்னல் என்னவாக இருக்குது? இன்வெர்ட்டிங் சிக்னலாக இருக்குது. அதாவது மைனஸோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது? ஃபீட்பேக் சர்க்யூட். இந்த ரெசிஸ்டன்ஸ் பேர் தான் என்னது? ஃபீட்பேக் சர்க்யூட். அவுட்புட் சிக்னலை இன்புட் சிக்னலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். எதை யூஸ் பண்ணி? ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நம்ம கெப்பாசிட்டரும் யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம்? கெப்பாசிட்டரும் யூஸ் பண்ணலாம். எனிவே அவுட்புட் சிக்னலை இன்புட் சிக்னலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம் யூஸிங் resistance or capacitance. It is called closed loop gain. இந்த gain of voltage calculate பண்ணோம் அப்படின்னா இதை வரும் இந்த ஃபார்முலா R2, அதாவது மைனஸ் R2 by R1. அதாவது R2, இந்த பாருங்க, R2 by R1. இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? கெயின் ஆஃப் தி வோல்டேஜ் அல்லது வோல்டேஜ் கெயின் நம்மளுக்கு கிடைச்சிரும். இந்த மைனஸ் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்கா? ஏன் மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் சிக்னலை நம்ம இன்புட்டில் எதோட கனெக்ட் பண்ணியிருக்கோம்? மைனஸ், அதாவது இன்வெர்ட்டிங் இன்புட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். தேர்ஃபோர் அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். The operational amplifier is basically a differential amplifier because the output is proportional to the difference in voltage between the two inputs. அப்போ இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர் அப்படின்னாவே ஒரு டிஃப்ரென்ஷியல் ஆம்பிளிஃபையர் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அவுட்புட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ இன்புட். அவுட்புட் அப்படிங்கிறது V0, இன்புட் அப்படிங்கிறது V1 அண்டு V2. நம்மளுக்கு தெரியும் இன்புட்டு வோல்டேஜ் அப்படின்னா ரெண்டு இன்புட் இருக்குது. ஒரு இன்புட்டோட வேல்யூ V1, இன்னொரு இன்புட்டோட வேல்யூ V2. அவுட்புட் வோல்டேஜ் அப்படின்னா V0. Therefore, output voltage is directly proportional to difference between two input voltage. அதான் இந்த ஈக்குவேஷன். நம்மளுக்கு தெரியும் இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ எழுதணும். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் என்னென்னா AD. நம்மளுக்கு AD மட்டும் வேணும் அப்படின்னா இந்த V1 மைனஸ் V2 ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அது லெஃப்ட் சைடு போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், differential amplifier will reject the common mode signal. முக்கியமான பாயிண்ட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்புட்டில் ரெண்டு இன்புட் இருக்கா, ரெண்டு இன்புட்டில் அப்ளை பண்ணக்கூடிய சிக்னலு
ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ரிஜெக்ட் த காமன் மோட் சிக்னல் அப்படின்னா ஒரே மாதிரியான சிக்னலை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அப்ளை பண்ணக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு இன்புட்டு V1 வச்சுங்க, ரெண்டாவது இன்புட்டு V2. ஃபஸ்ட்டு இன்புட்டு V1 அதாவது இன்வெர்ட்டிங்னு வச்சுங்க, ரெண்டாவது இன்புட் V2 நான் இன்வெர்ட்டிங் இன்புட்டு. இப்போ இந்த ரெண்டு இன்புட்டுக்குமே அப்ளை பண்ணக்கூடிய சிக்னல் வந்து ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ இது வந்து V1 அப்படின்னா இந்த இன்புட் சிக்னலும் அடுத்தது V2 இது வந்து V2ன்னு வச்சுங்க, இந்த இன்புட் சிக்னலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். Operational amplifier is a direct coupled high gain amplifier consisting of one or more differential amplifiers. நம்மளுக்கு தெரியும் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர்னா என்னது, வெரி வீக் சிக்னலை ஹை சிக்னலாக என்ன பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். அப்போ அவுட்புட்டில் ஏதாச்சும் ஒரு சிக்னல் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்னவாக இருக்கும், இன்புட்டில் நம்ம வந்து சிக்னலை சேஞ்ச் பண்ணுறதுனால. Therefore, it is called a direct coupled high gain amplifier. Next point பாருங்க. An operational amplifier is a multi-stage amplifier. என்னென்ன ஸ்டேஜெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் என்னென்ன ஸ்டேஜெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜ், ஹை கெயின் காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜ், கிளாஸ் பி புஷ் புல் எமிட்டர் ஃபாலோவர். நீங்கள் கூகுளில் போய் பிளாக் டயக்ராம் ஆஃப் ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையர்னு போட்டிங்கன்னா அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜ், ஹை கெயின் காமன் எமிட்டர் ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜ், கிளாஸ் பி புஷ் ஃபுல் எமிட்டர் ஃபாலோவர், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரில் மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர்லாம் இருக்குது. ஓகே, தேங்க்யூ.